ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாத பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். ஒரே நாளில் கோடி செல்வம் சேரும், லட்சக்கணக்கில் பணம் உண்டாகும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனி பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான வேரை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதம் மாதம் சந்திர பகவானுக்கு உரிய அமாவாசை அப்புறம் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் எந்த மாதத்துல வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் அதோட மகிமைகளும் வேறுபடுமாம். உதாரணத்துக்கு தமிழ் மாதங்கள்ல 3வது மாதமாக வரக்கூடியது ஆனி மாதம். அந்த ஒரு ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமிக்குன்னு தனி விசேஷம் இருக்கு. எப்படி சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிய சித்ரா பௌர்ணமியா எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஆடி மாத பௌர்ணமி எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த அளவுக்கு இணையான சக்தி கொண்ட ஒரு பௌர்ணமி தான் இந்த ஒரு ஆனி பௌர்ணமி. முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை வழிபாடு, இது எல்லாத்துக்குமே நிச்சயம் பலன் தேடி வரும். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்பாள், அம்பிகை, அம்மன், மாரியம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார், இப்படி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமி எல்லா வருஷமும் பொதுவா மூல நட்சத்திரத்துல வரும். இந்த வருஷமும் மூல நட்சத்திரத்துல வந்திருக்குது. இன்றைய நாள்ல பெண் தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன விதமான இறை வழிபாடு செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அதையும் சேர்த்து பண்ணலாம். திங்கட்கிழமையில இந்த வருஷம் ஆனி பௌர்ணமி வந்திருக்கு. பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். சந்திர பகவானுக்கு உரிய தினம் திங்கட்கிழமை சோமவாரம். இப்படி சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆனி பௌர்ணமி ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு, அதுவும் குறிப்பா பெண் தெய்வங்களுக்கு மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகளை வைத்து வழிபாடு செய்யணுமா. கூடவே உளுத்தம்பருப்பு சாதத்தை நைவேத்தியமாக தயார் செய்து அதை அம்மனுக்கு, அம்பிகைக்கு படைக்கணும். அதுக்கப்புறமா அந்த முக்கணிகளையும் அந்த உளுத்தம்பருப்பு சாதத்தையும் நீங்களும் உங்க அக்கம் பக்கத்தினரும் பிரசாதமாக எடுத்துக்கிறது கூடுதல் விசேஷம். திங்கட்கிழமை அதிகாலை 4:22 தான் நமக்கு பௌர்ணமி பிறக்குது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 6:11 வரைக்கும் இருக்கு. திங்கட்கிழமையில காலையில 7:30 9 வரைக்கும் ராகு காலம், 10:30 12 வரைக்கும் யமகண்டம். காலை நேரத்துல பௌர்ணமிக்கான பூஜைகள் வழிபாடுகள் பண்ண போறீங்கன்னா 6:15 7:15, அதை விட்டீங்கன்னா 9:15 10:15. இன்னொரு பக்கம் பௌர்ணமிக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மாலை 6:30 7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய நேரத்துல பண்றதுதான் விசேஷமாம். அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கிறது எக்கச்சக்கமான பலன்களையும் மாற்றங்களையும் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கண்ணன் வழிபாடு செய்யும் போது திருமணமாகாத பெண்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை கணவரா வருவாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஐதீகம். திருமணமாகாத பெண்கள் கண்ணன் வழிபாடு செய்யறது விசேஷம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய ஆனி பௌர்ணமிய ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான முறைகள். இது போக ஆனி பௌர்ணமி மாதிரியான இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகப்படியா இருக்கக்கூடிய, மேலோங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய சில தாந்திரிக முறைகளும் பரிகார முறைகளும் நமக்கு வாழ்க்கையில சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அது பிற்காலத்துல நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வாழ்க்கையா மாறுமாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரே ஒரு வேர் வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். அது என்ன வேர் அப்படின்னா, நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி மனைகள்ல, இடங்கள்ல சாதாரணமாக நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்காத, உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு வேர் தான் குப்பை மேனி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வேர். பெயர் தான் குப்பை மேனி. குப்பையில இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய அதீத சக்தி இந்த ஒரு குப்பை மேனி வேருக்கு இருக்குது. பணவசிய தாந்திரிக பொருட்கள்ல வெட்டி வேருக்கு அடுத்து ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லானது இந்த ஒரு குப்பை மேனி வேர். குப்பை மேனி வேற நீங்க திங்கட்கிழமை காலையிலையோ இல்ல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோ பறிச்சுட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கலாம். திங்கட்கிழமை மாலை 6:30 7 மணிக்கு மேல முழு நிலவு தெரியக்கூடிய நேரத்துல தான்
இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்த பண்ண போறீங்க. குப்பை மேனிய நீங்க செடிய வந்து வேரோட பிடுங்கி எடுக்கும்போது, ஒரு உயிருள்ள செடிய பிடுங்குறதால, அது மூலியமா சாபங்களோ, பாவங்களோ வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த குப்பை மேனி செடிய வேரோட பிடுங்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேர் பகுதிய மட்டும் இலைகள்லாம் இல்லாம, நெகம் படாம கிள்ளி எடுத்துருங்க. இன்னொரு புறம் மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர்ல அந்த வேர நல்லா நனைக்கணும், சுத்தப்படுத்தணும். காரணம், அந்த வேர பிடுங்கி எடுத்ததால நமக்கு எதுவும் தோஷங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சாபம் வரக்கூடாதுன்னு சாபம் நசி நசி, தோஷங்கள் வந்துடக்கூடாதுன்னு மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த வேர வந்து மூழ்கி எடுக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த வேர உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு சிறிய தட்டு மேல எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடியும் வைக்கணும். வச்சுட்டு இந்த வேர வந்து ஒரு பணவசிய பொருள், தாந்திரிக பொருள், தன ஆக்கர்ஷண மூலிகை. இந்த ஒரு மூலிகை மூலியமா எங்க வீட்டுக்குள்ள செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடணும். இதுவரை இருந்துட்டு இருந்த கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலகணும்னு ஆனி பௌர்ணமி தினத்துல உங்களுடைய குலதெய்வத்துல ஆரம்பித்து இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா கடவுள்கிட்டையும் இந்த வேர வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த வேருக்கு பக்கத்துல ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் ஆரம்பித்து 500 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு ரூபாய் நோட்டானாலும் வைக்கலாம். ஆனா அப்படி பரிகாரத்துக்கு தாந்திரிகத்துக்கு வைக்கக்கூடிய ரூபாய் நோட்டை நீங்க செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபாய் வைத்தாலும் ஒரே பலன் தான். அந்த வேறு பக்கத்துல ஒரே ஒரு ரூபாய் நோட்டை வச்சுட்டு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், கடன் பிரச்சனை அறவே இருக்கக்கூடாது, வட்டி கட்டிய வாழ்க்கை போகுது, வட்டியெல்லாம் கட்டி முடித்து அசல்லாம் தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரியாக ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த வேர் உங்க வீட்டோட பூஜை அறையில ஆனி பௌர்ணமி தினத்துல அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வேர்ல நீங்க தயார் செய்த பக்கத்துல வச்சிருக்கீங்களா ரூபாய் நோட்டு, அந்த ரூபாய் நோட்டுல அந்த வேரை வைத்து ஒரு சிறிய நூல் மூலமா கட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் நீங்க உங்க வீட்ல எங்க வைக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல பத்திரப்படுத்திக்கலாம். பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி மட்டும் இல்ல, மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து இங்க தான் வைப்பேன்னு உங்களுக்குன்னு சென்டிமெண்டா இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கூட பத்திரப்படுத்திக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதால இது வந்து ஒரு தன ஆகர்ஷண மூலிகை. இந்த குப்பை மேனி வேர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா செல்வங்களும் தானாக வசியமாகும், காந்தம் போல ஈர்க்கப்படும், வீண் விரயம் வீண் செலவு குறைக்கப்படும். இது எல்லாம் நடந்தாலே வாழ்க்கை மென்மேலும் வளரும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியான பொருள், தாந்திரிக பொருள் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். ஒரு முறை தயார் செஞ்சு வைக்கிறீங்கன்னா குறைஞ்சது 3ல இருந்து 6 மாதத்துக்கு நீங்க இதை மாத்தவே வேணாம். நல்லா வேர் காய்ந்து போனதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து அந்த ரூபாய் நோட்டை மட்டும் பத்திரப்படுத்தி அந்த வேரை தண்ணியில விட்டுருங்க. இல்ல செடி கொடியில கால் படாத மாதிரி போட்டுட்டு மறுபடியும் இதே ஒரு பௌர்ணமி தினத்துல, ஏதாவது ஒரு பௌர்ணமி தினத்துல தயார் செய்து அந்த வேரை எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல அந்த ரூபாய் நோட்டை சேர்த்து வச்சிடுங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல இதுக்கு தூப தீபம் போடணும். சுத்தபத்தம் இல்லாம இந்த வேரை நீங்க தொடவே கூடாது. ஏதாவது ஒரு சில வருஷங்கள் மட்டுமே வரக்கூடிய திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு ஆணி பௌர்ணமி தினத்துல குப்பை மேனி வேர் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு தாந்திரிகம், இந்த ஒரு பரிகாரம் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.